ஹலோ சகமக் ஜோஜா இன்னைக்கு நம்ம ரேர் பீஸ் பஞ்சாரம் நம்ம தமிழ் ப்ரோ பாடி இருக்காரு. இது வந்துட்டு ஐ திங்க் இது அந்த தமிழ் பார்க்கும்போது சூப்பரா இருந்தாரு. ஒரு அவுட்ஃபிட்டு அந்த சமையல். ஸோ ஓகே கேட்கலாம் சொல்லிட்டு தான் மியூசிக் வீடியோ பார்க்கலாம். ஸோ 2 வீக்ஸ் ஆச்சு. ஸோ பரவாயில்ல விடுங்க. கொஞ்சம் 1 மந்த்துக்கு தான் நான் பண்ண தேவையில்ல. பட் 2 வீக்ஸ் ஆயிடுது. ஸோ பரவாயில்ல விடுங்க. வேலைனால கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நான். ஸோ அதனால இது ஐ திங்க் ஸ்பாட்டிஃபைல வந்துச்சு இந்த பாட்டு. நான் டெஃபினெட்லி கேட்கவே இல்லை. ஸோ எப்படி இருக்க போகுது அவர் அந்த தமிழ் பார்க்கும்போது அவர் ரொம்ப என்னன்னா ஒரு அசல் கொள்ளார் அந்த அவர் மாதிரி இருக்காரு. ஸோ ஐ திங்க் இது வைப் சாங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் பார்க்கும்போது. ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். ஸோ சாரி 3, 2, 1 கோ. சாரி கோ. இவர் தான் அது தினேஷ் ப்ரோ. நைஸ் transition. ஓ ஓ ஒரு கொட தண்ணி ஊத்தி பூ பூத்துச்சான், 2 கொட தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சான், 3 கொட தண்ணி ஊத்த காலா ஒண்ணு மொழிச்சுச்சான். நான் நேத்து மொழிச்ச காலா நீங்க இக்னோர் பண்ண வேணாம் பாய். மொட்டை மாடி மேல காய வச்ச துணியை கெட்டு மழை வரும் முன்ன கொட்டையை விரிப்ப சந்தடி சாக்குல சந்ததி பாட்டு கீழவாணி பாட்டி சொன்ன கதையெல்லாம் அழுத்து போச்சு. என் கருப்பு பேண்ட் வெளுத்து போச்சு. ஆடி மாசத்துல பாட்டி எல்லைக்கிற தூக்க கலக்கத்தில் நம்ம அட்டைய போடுறோம். ஊட்டி பாபா மந்துறோம். நான் குட்டையில மேய்ற கெண்டை இல்ல ரேர் பீஸ் வஞ்சரோம். பார்த்து வளர்ந்து வந்ததெல்லாம் குள்ள நரி தந்துரும். குடுக்கிற தெய்வம் மனசு வச்சா கூரைய பிச்சு தந்துரும். ஆசையோட உக்கறதுல போக போற சாட்டனோட சக்கரத்துல வாக்கிங். இனி தொட்டதெல்லாம் தொல்லங்க போது ஆரம்பம் என் தொழில். இதை தட்டுக்க நினைச்சா எடுத்துட்டு நான் பாதம் பட்ட இடத்துல நடக்க போற தடத்துல மங்கல்லாவ கட்டி முடி 50 சென்ட் நிலத்துல தங்க தட்டுல ஊட்டி விட்டு சொகுசு காட்டி பழக்கல. ஆனா சாகும் போது ஜெயில இருப்போம் சொத்து குவிப்பு உழைக்கல. ஒரு கொட தண்ணி ஊத்தி ஒரே பூ, 2 கொட தண்ணி ஊத்தி 2 பூ, இந்த பீட் 3 கொட தண்ணி ஊத்த காலா ஒண்ணு மொழிச்சுச்சா. நான் நேத்து மொழிச்ச காலா நீங்க இக்னோர் பண்ண வேணாம் பாய். ஒரு கொட தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்துச்சா, 2 கொட தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சா, 3 கொட தண்ணி ஊத்த காலா ஒண்ணு மொழிச்சுச்சா. நான் நேத்து மொழிச்ச காலா நீங்க இக்னோர் பண்ண வேணாம் பாய். காலகிரிக்கு பிடிச்சுக்கிச்சான் கட்டுன கடிவாளம். திருட்டு குடி வாழ்க்கையெல்லாம் திருட்டுக்கு அடையாளம். சங்கடம் சூழும் போது சம்பளம் தீந்து போகுது. குளத்துல கட்டின வீட்டுல வாஸ்து மீன் நீந்தி போகுது. நெத்தி கண்ண துறக்க சொல்லி வேண்ட போற ஈசன் கிட்ட வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டா கத்துக்கிட்டு வா ஈசல் கிட்ட. கையில பட்டிக்கு ஆங்கிலத்துல அறிவியல் பேர் யூக்கலிப்டஸ். கட்ட விரல வெட்டி தரணும் பிச்சை கேட்கிற எச்ச கிட்ட. இண்டிபெண்டன்ட் ஆளுக்கெல்லாம் ஒத்துக்காது இன்டிமெண்ட். உழைப்புக்கு ஏத்த பொருள் கிடைச்சா ஏற போது இன்கிரிமெண்ட். மண்டே கழுவ நினைச்சா கூட ஆகிட்டாது இன்ஃபுளுயன்ஸ். கதையை கேட்டு எமனை இறங்கி போட்டு தரணும் இன்சூரன்ஸ். ஆசையோட உக்கரத்துல மாட்டி சமலினது அந்த லைனோட வரும்போது அந்த டேர்னு பயங்கரம். Nice. 2 கொட தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சா, 3 கொட தண்ணி ஊத்த காலா ஒண்ணு மொழிச்சுச்சா. நான் நேத்து மொழிச்ச காலா நீங்க இக்னோர் பண்ண வேணாம் பாய். கனவு. ஓகே கனவு. டைரக்ட் பண்ணது அவரா? அது சூப்பரா இருக்கு பாட்டு. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப இதா இருக்கு. ஃபுல் வைபா இருக்கு. ஆஃப்டர் பயாடே அப்புறமா பயாடே கேம்பேக். ஆஃப்டர் ஹியரிங் தட் சிங் தட் ஃபீல்ஸ் த சேம். அது ஏதோ அந்த பயாடேல ஒரு லைன் வரும்ல, ஜெயிக்கும் ஏழை நான் போடுறச்சா எப்பா பண்ணல ரவுண்ட் அடிப்பேன். அதே மாதிரி இது எதையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்களோ அந்த டியூனு தெரில. எனக்கு அப்படிதான் தோணுது. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ரேப் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அசால் கூட பயாடையில ஒரு ரேப் போட்டு வரல. ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்கார பக்கத்து வீட்டு காரையெல்லாம்
அது அப்படிதான் ஸ்லோவா ஆரம்பிப்பாரு. இவர் என்னன்னா ரொம்ப ரொம்ப வேகமா போறாரு. லிரிக்ஸ்லாம் இதாவது லிரிக்ஸ் ரொம்ப தரமா இருந்துச்சு. ஓகே, அப்புறம் அந்த கேமரா ஷாட்ஸு, எடிட்டிங் சூப்பரு. அப்புறம் அந்த அந்த ஒரு சீசன் மாறும் போது அந்த ஒரு அதெல்லாம் சூப்பர் சூப்பர் ஆயிடுச்சு. பட் கோரியோகிராஃபர் வேற மாதிரி. யார் கோரியோகிராஃபர் தெரியல, பட் கோரியோகிராஃபி சூப்பர் ஆயிடுச்சு. பட் திஸ் இஸ் ஆல்சோ இது ரொம்ப நல்ல ஒரு ஃபன்னா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு. ஸோ இவர் நிறைய பாட் பண்ணியிருக்காரோ இவர். ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் பார்ட்டா இல்லை இன்னும் எத்தனை பாட் பண்ணிடுவான்னு தெரியல. பட் இவர் தான் டைரக்ட் பண்ணிக்கிறாரு. பாட்டு ரொம்ப சூப்பர் பிடிச்சி போச்சு. ஸோ இன்னும் நிறைய வாட்டி கேட்டுட்டே இருக்கலாம் இந்த பாட்டு. அந்த அந்த ஒரு லைன் வரும்போது ஒரு டேர்ன் வரும்னா, நான் ஆசையோட உட்கறத மாட்டி அது அந்த லைனோட அந்த சுத்து சுத்து ஸ்லோ மோஷன்ல அது எப்படா பண்ணீங்க அப்படின்ச்சு. அது சூப்பர். அது வந்து மேரேஜ் சாங் இருக்குன்னு நினைக்கிறேன். மேரேஜ் சாங் பத்தி ஒரு பாட்டு. ஓகே, ஆஃப்டர் பவளமல்லியில சாயபிற்கு என்னென்ன பண்ணாரு அந்த பாட்டுல. அதுக்கப்புறம் இது ஒரு மேரேஜ் சாங் இல்லை, இது மேரேஜ் சாங் அப்படி. வெயிட் பண்ணி பார்ப்போம். இவரு நல்லா இது அடிக்ட் ஆயிடும் இந்த பாட்டு. கேட்க கேட்க அடிக்ட் ஆகும். ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோ சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.